நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/12/2024 மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி பகல் 2:32 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. நாள் முழுவதும் உத்தர நட்சத்திரம், நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்று மதியத்திற்கு பிறகு அஷ்டமி இருப்பதால் கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. காலை வேளையில் சுப முயற்சிக்கு உத்தமமான நாளாகும். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் சனி சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெற பைரவர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் 3இல், ராகு 11இல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். 4இல் சந்திரன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. பொதுவாக நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூலங்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 9இல் சனி சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் உண்டு. கணவன் மனைவியிடையே வீண் பேச்சை குறைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4ல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக அமைந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், 10ல் செவ்வாய், 11ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு வாய்ப்புகளும் பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். இன்றைய நாளில் ஏற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11ல் சந்திரன், 3ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். சூரியன் 2ல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10ல் சந்திரன், 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் உங்களுக்கு வந்தடைந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு எளிதில் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், இன்று மதியம் 12:55 வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களே உங்களது அமைதியை குறைப்பார்கள். குறிப்பாக காலை வேளையில் தேவையற்ற குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 7-8இல் சந்திரன், குறிப்பாக இன்று மதியம் 12:55 பிறகு சந்திரன் 8க்கு செல்வதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 6இல் செவ்வாய் 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். பண வரவில் தேவையற்ற தாமதங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தற்போது சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, முடிந்தவரை பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை நிதானத்தோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7இல் சந்திரன், 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் அரங்கேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளில் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.